ஏன் நீட் எக்ஸாமில் ஒரு சிலர் மட்டும் நிறைய மார்க் வாங்குறாங்க, பட் நிறைய பேர் கம்மி மார்க் வாங்குறாங்க? ஏன் இந்த டாப் மார்க் வாங்குறவங்களாம் வானத்துலேருந்து குதிச்சவங்களா? இல்லை இல்லை இல்லை, ஒரு சிம்பிளான விஷயத்த இந்த டாப்பர்ஸ் எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுவாங்க. அது என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களாலேயும் பெரிய பெரிய ரிசல்ட்ஸை நீட் எக்ஸாமில் எடுக்க முடியும். ஸோ அது என்னன்னா, அந்த வார்த்தைக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் நீட் எக்ஸாம் அச்சீவ் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு திறமை, ஐக்யூ இதெல்லாம் தேவை கிடையாது. டிசிப்ளின் இருந்தால் போதும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக 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 இதை நீங்கள் சூப்பராக பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். இந்த செஷன் அதிகபட்சம் 5லேருந்து 7 நிமிஷம் இருக்கும். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். திஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ பிஃபோர் தேட், ஜூலை 27 நம்ம GIB கிரேட் இந்தியன் பேட்டில் எக்ஸாம் வைக்க போகிறோம். இது ஒரு நீட் ஆஃப்லைன் மாக் டெஸ்ட்டு. நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ஜைலம் ஹைப்ரிட் சென்டரில் இந்த டெஸ்ட் நடக்கும். ப்ளஸ் சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ஸ்கூலில் நம்ம எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கோம். இந்த 4 இடத்துல உங்களுக்காக இந்த ஃப்ரீ நீட் மாக் டெஸ்ட் நடக்க போகுது. இதோடைய போர்ஷன் என்னன்னா 4 சப்ஜெக்ட்: ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. 4லேருந்தும் 2 சாப்டர் தான் போர்ஷனு. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர், அந்த சாப்டர்ஸோட பேர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த GIBக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போர்ஷன் வந்துடும். அப்போ மதியம் 2 மணிலேருந்து 5 மணி, அதுதான் எக்ஸாமோட டைமிங்கு. சண்டே வருது. அப்போ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் GIBக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. இது எதுக்கு நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, இதை வைக்கிறது மூலமாக நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு தயாராவீங்க. ஸோ இது ஃப்ரீயாக நீங்கள் எழுதலாம். 2வது, நிறைய மார்க் வாங்குற பசங்களுக்கு நாங்கள் ப்ரைஸஸும் கொடுக்குறோம். ஸோ இது 2வது பெனிஃபிட்டு. 3வது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்போஷர் கிடைக்கும். சரியா? ஸோ அண்ட் ஒரு சர்ப்ரைசிங்கான அனௌன்ஸ்மெண்ட் என்னது அப்படின்னா, ஜூலை 27 சென்னை சென்டருக்கு நம்மளுடைய அஷிவா மேம், ஷோபிகா மேம் அண்ட் ஸ்ருதி மேம் வந்து வராங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கலாம். அங்கே ஒரு செமினார் டாக்கும் நடக்க போகுது. சரியா? ஸோ நீங்கள் GIBக்கு மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த GIBக்கான ரிவிஷன் கிளாஸஸும் நம்ம மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம நீட் சேனலில் லைவாக ஓடிட்டே இருக்கோம். அண்ட் இது நம்ம 2025 நீட் எக்ஸாமுடைய அச்சீவர்ஸ் 615 அப்படிங்கிறது டாப் ஸ்கோர் ராணா அப்லா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். 2026 எழுத போகிற பசங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சினா என்ன தெரியுமா? தினமும் 2 மணி நேரம் படிக்கிறதுன்னு சொல்லிட முடியாது. ஒரு நாள் 2 மணி நேரம், ஒரு நாள் 1 மணி நேரம், இல்லை ஒரு நாள் அரை மணி நேரம். ஆனால் தினமும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ தினமும் மினிமம் 1 மணி நேரமாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கூட நீங்கள் படிக்காமலே இருந்துடக்கூடாது. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு நாள் இல்லைனாலும் அடுத்த நாள் எந்திரிச்சு ஓடணும். கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து ஒரே இதை பண்ணிட்டு இல்லாமல் ஒரு நாள் விழுந்தாலும் திருப்பி பண்ணிடணும், இன்னொரு நாள் பண்ணலனாலும் திருப்பி பண்ணிடணும். ஆனால் தினமும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டூயிங் எவ்ரிதிங் இன் எ டே கிடையாது. ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண அவசியம் இல்லை. ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஒவ்வொரு நாளும் பண்ணணும். ஸோ டெய்லி படிக்கணும், டெய்லி ரிவைஸ் பண்ணணும் கொஞ்சமாச்சும். ஓகே, ஒரு ஃபிக்ஸட் ஸ்டடி ஷெடியூல், டெஸ்ட் ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ நாளுக்கு ஒன்ஸு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்ட்டு. அண்ட் வீக்லி செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும். இந்த வீக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம், எவ்வளோ டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம், அடுத்த வீக்கு எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அசஸ் பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி ஏன் ஜெயிக்குதுன்னா, 87% ஆஃப் த டாப் நீட் ஸ்கோரர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 5 மணி நேரமாச்சும் படிக்கிறாங்க. 5 நாளாச்சும் படிக்கிறாங்க ஒரு வாரத்தில். அண்ட் தோஸ் டாப்பர்ஸே நாங்கள் 12 மணி நேரம்லாம் படிக்கிறது இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட படிக்காமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பைக் லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னைக்காவது திடீர்னு பயம் வந்து படிக்கிறவங்க அவங்க சீக்கிரமாக பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி இருக்காதீங்க. தொடர்ந்து கொஞ்சமாச்சும் தினமும் படிங்க. ஸோ இன்டென்ஸாக படிப்பாங்க, ஆனால் இர்ரெகுலராக இருக்கிறவங்க பாருங்கள் 14 hours படிப்பாங்க ஒரு 3 நாளுக்கு, அப்புறம் விட்டுருவாங்க. அப்போது பேர்ன் அவுட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். அப்புறம் நிறைய டாப்பிக்கை முடிக்காமலே விட்டுருவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடியாக படிக்கிறவங்க தினமும் 6லேருந்து 7 மணி நேரம் படிப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டென்ஷன், அந்த மெமரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலபஸையும் முடிப்பாங்க. ஓகேவா? அப்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கன்சிஸ்டன்சி மேஸ்ட்ரியே பில்ட் பண்ணணும். காரணம், ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் நடக்கும். தினமும் படிக்கும்போது நீங்கள் ரெகுலராக ரிவைஸும் பண்ணுவீங்க கன்ஃபார்மாக. ஸோ இப்போ கேப் விட்டு ரிவைஸ் பண்ணுறீங்க. ஒரு நாள் படிக்கிறத அன்னைக்கு ஃபஸ்ட் ரிவிஷன்,
3 நாள் கழிச்சு செகண்ட் ரிவிஷன், அப்புறம் 7 நாள் கழிச்சு தேர்ட் ரிவிஷன், 14 டே கழிச்சு ஃபோர்த் ரிவிஷன், 28 டே கழிச்சு ஃபிஃப்த் ரிவிஷன், 60 டே கழிச்சு சிக்ஸ்த் ரிவிஷன். ஸோ இப்படி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மெமரி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நீங்கள் டெஸ்ட் நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதும் போது எக்ஸாம் ஃபியர் குறையும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதான் வார்த்தை, கன்சிஸ்டண்ட்டாக டெஸ்ட் எழுதணும். வீக்லி ஒரு டெஸ்ட்னா எல்லா வாரமும் எழுதியே ஆகணும், மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ரெகுலராக படிக்கும்போது கண்டிப்பாக என்சிஆர்டி திருப்பி ரீவிசிட் பண்ணுவீங்க. அதுதான் நீட்டில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சக்ஸஸ் மந்த்ராவே. ஸோ மல்டி டாஸ்க் பண்ணுறதை விட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது நீட் வந்து ஒரு மேரத்தான் ஸ்ப்ரிண்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே, அதாவது யாருமே 3 மாதத்தில் படிச்சலாம் ஜெயிக்க முடியாது. அதாவது கவர்மெண்ட் காலேஜ் டாப் ஸ்கோர் வாங்க முடியாது. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிக்கிறீங்கனாலும் அது அச்சீவ்மெண்ட் தான். ஒரு டெஸ்ட்டு நல்லா வாங்குறீங்க மார்க்குனாலும் அது அச்சீவ்மெண்ட் தான். ஒரு ரிவிஷன் பண்ணுறீங்கனாலும் அது அச்சீவ்மெண்ட் தான். ஸோ குட்டி குட்டி வின்ஸ் தான் பெரிய சக்ஸஸாக கொடுக்கும். ஸோ டாப்பர்ஸ் கூட அவங்களுக்கு சில நாள் பேட் டேஸ் இருக்கும், சில நாள் ஒழுங்காகவே படிக்க முடியாது, அந்த மாதிரி நாட்கள் இருக்கும். ஆனால் அவங்க திருப்பி அதில் பவுன்ஸ் பேக் ஆவாங்க, கிவ் அப் பண்ணிட மாட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் இருக்கணும். எப்படி கன்சிஸ்டண்டாக இருக்கலாம் அப்படின்னா பொமோடோரோ டெக்னிக் யூஸ் பண்ணலாம். 25 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக்கு, அப்புறம் திருப்பி 25 மினிட்ஸ் படிச்சுட்டு 5 நிமிஷம் பிரேக்கு. இந்த மாதிரி 4 செஷன்ஸ் பண்ணுங்க. 25 மினிட்ஸ் ஸ்டடி செஷன் 4 பண்ணிட்டு, அதாவது 25 மினிட்ஸ் படிக்கணும், ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு. அடுத்த செட்டு 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 நிமிஷம் பிரேக். இந்த மாதிரி 4 செட்டு பண்ணி 4 செட்டு முடிஞ்சோடனே ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுங்க. சரிங்களா? ஸோ டோன்ட் பிரேக் த செயின் அப்படின்னு ஒரு கேலண்டரை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் சேனல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு டெய்லி நான் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படின்ற டார்கெட்டை போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ எப்பயுமே ஈட் த ஃப்ராக்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு பிரகாரம் மோஸ்ட் டிஃபிகல்ட் டாஸ்க் தான் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸோ உங்கள் டேவை டிஃபிகல்ட் சப்ஜெக்டோட ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் வீக்கில் என்ன பண்ண போகிறீங்க, என்ன படிக்கணும் அப்படின்ற கோலை செட் பண்ணுங்கள். அந்த கோலை நீங்கள் அந்த வீக்கில் முடிச்சிங்கன்னா சண்டே உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்டு கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும். கன்சிஸ்டன்சிங்கிறது பர்ஃபெக்ஷன் கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது. சிம்பிளி ரெஃப்யூசிங் டு கிவ் அப். நான் படிக்காமல் இருக்க மாட்டேன், தினமும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாச்சும் படிப்பேன், அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ 2025 யாருக்கு தெரியுமா சொந்தம்? யார் வந்து எவ்ரி சிங்கிள் டே கொஞ்சமாச்சும் படிக்கிறாங்களோ, எவ்ரி சிங்கிள் டே படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஸோ நீங்கள் தினமும் படிக்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகே? ஸோ நான் சொன்ன மாதிரி ஜூலை 27 நடக்கிற ஜிஐபி எக்ஸாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் நீட் மாக் டெஸ்ட்டு. அப்போது கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சென்னையில் நடக்குது. உங்களுக்கு நியர்பையாக இருக்க லொக்கேஷனில் போய் நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுங்க. டாப் மார்க் வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் உண்டு. சரியா? ஸோ இது நீட்டோட அச்சீவர்ஸ். நம்ம சைலம்லேருந்து 615ங்கிறது டாப் ஸ்கோர் ராணா அப்லா அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. கரண்ட்டாக நீங்கள் 12th படிக்கிறீங்க. நீங்கள் நீட் ப்ரிப்பரேஷனில் நீட் ப்ரிப்பரேஷனை ஆன்லைனில் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் தளபதி பேட்ச். இதில் +2 சிலபஸை நாங்கள் லைவாக வந்து டீச் பண்ணுவோம். இது இல்லாமல் +1 சிலபஸ்க்கு சைமல்டேனியஸாக ரிவிஷன் கொடுப்போம். ப்ளஸ் எல்லா சாப்டருக்கும் ரெக்கார்டு வீடியோஸ் இருக்குது, கொஷின் டிஸ்கஷன் செஷன் இருக்கும், உங்களுக்குன்னு மென்டார் அசைன் பண்ணிடுவோம். ஆப்குள்ளார ஏஐ ஃபீச்சர் இருக்குது, ஏஐட்ட நீங்கள் டவுட் கேட்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இன்ஃபினிட் ப்ராக்டிஸ் அப்படின்னு கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர் ஆப்லேயே இருக்குது. கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ப்ரைஸ் 16,499 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் கரண்ட்டாக ரிப்பீட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான நீட் ஆன்லைன் கோர்ஸுக்கு பேர் வெற்றி பேட்ச். இதில் +1 +2 2 சிலபஸையும் நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுவோம். ரைட்? அண்ட் நான் முன்னாடி சொன்ன தளபதி பேட்ச்லையும் சரி, இந்த வெற்றி பேட்ச்லையும் சரி, கிராஷ் கோர்ஸும் டெஸ்ட் சீரிஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன்னா நீங்கள் இந்த வருஷம் நீட் எழுத போறீங்க. ஸோ உங்களுக்கு கிராஷ் கோர்ஸும் டெஸ்ட் சீரிஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருவோம். மற்ற எல்லா ஃபீச்சரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 19,499 அப்படிங்கிறது தான் இந்த கோர்ஸோட ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. மெட்டீரியல் மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஆஃப்லைனில் படிக்கணும்னா ஒரு வேளை கரண்ட்டாக நீங்கள் 11th படிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் 5:30 to 8:30 நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டருக்கு நீங்கள் வர முடியும்னா நீட்டு அல்லது ஜேஇயை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பாருங்கள், 11th பேட்சுக்கு பேர் தல ப்ரோ. ஓகே? 12th பேட்ச் பேர் தளபதி ப்ரோ. ஸோ நம்ம சென்டர் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. ஜைலம் ஹைபிரிட் கேம்பஸ் கோயம்புத்தூரோ திருச்சியோ திருநெல்வேலியோ மேப்பில் போடுங்க, லொக்கேஷன் வரும். ஸோ இதான் பிளானு. ஸோ ஒரு வாரத்தில் வெனஸ்டேவோ சாட்டர்டேவோ ஸ்டடி ஹாலிடே, மற்ற எல்லா நாளும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்னால் 2 மணி நேரம், பாட்னி 1 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், ஜுவாலஜி 1 மணி நேரம்,
ரைட். ஸோ Thursday Friday அது அப்படியே ஆல்டர்னேட்டாக மாறும். சண்டே ஒரு வீக்லி டெஸ்ட். ஜேஇ பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக வரும். ஃபிசிக்ஸ்க்கு 1.5 மணி நேரம், மேக்ஸ்க்கு 1.5 மணி நேரம், கெமிஸ்ட்ரிக்கு 1.5 மணி நேரம், திருப்பி மேக்ஸ்க்கு 1.5 மணி நேரம். Thursday Friday அப்படியே ஆல்டர்னேட்டாக மாறும். ஒரு வாரத்தில் 12 மணி நேரம் கிளாஸ், ஒரு வீக்லி டெஸ்ட். இதுதான் பிளான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே நீட் ஜேஇயை கிராக் பண்ணலாம். ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஆஃப்லைன் பேட்சுக்கு பேர் மாறா பேட்ச். நம்ம ஃபாலோ பண்ணுற சிஸ்டத்துக்கு பேர் ஹைபிரிட் சிஸ்டம். இது என்னதுன்னா, ஒரு நாள் ஒரு கண்டென்ட்டை நம்மளுடைய ரெக்கார்ட் வீடியோ பார்த்து படித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த நாள் சென்டருக்கு போவீங்க. அங்கே ஒரு டெஸ்ட் எழுதிட்டு ஆஃப்லைன் கிளாஸை, அதே கண்டென்ட்டுக்கான ஆஃப்லைன் கிளாஸை திருப்பி கவனிப்பீங்க. அப்போ ஒரு கண்டென்ட்டை 2 வாட்டி படிக்கிறது மூலமாக டவுட்ஸ் எதுவும் இருக்குன்னா உங்களுக்கு சூப்பராக கிளியர் ஆயிரும். அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு டிஃபைன்டான ஒரு சரியான ஸ்ட்ரக்சர்டு பாத்தில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. சரியா? ஸோ டெய்லி டெஸ்ட்டு, ஆஃப்லைன் மாக் டெஸ்ட் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கான ப்ரீ பிளான் கரிக்குலமாக கொடுத்துருவோம். ஒவ்வொரு மாதமும் எத்தனை சாப்டர் முடிப்போம், எப்போ கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கும், எப்போ டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும்ன்ற வரைக்கும் தெளிவான பிளானை கொடுத்துருவோம். மெட்டீரியல் இதில் பக்காவாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆஃப்லைன் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டருக்குலாம் நீங்கள் போங்க. ஃப்ரீயாக ஆஃப்லைன் கிளாஸை, டெமோ கிளாஸை பாருங்கள். மெட்டீரியல் வாங்கி பாருங்கள், ஃபேக்கல்டிஸ்ட்டை பேசுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க, அப்புறம் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா? ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு யூ கேன் கால் திஸ் நம்பர் 8129000700. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கை, சஜஷன்ஸை கமெண்ட்டில் போடுங்க. டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கோங்க. ஸோ இந்த சேனல்ஸ்லாம் உங்களுக்கு செஷன்ஸோடைய நோட்ஸ் பிடிஎஃப் கிடைக்கும். ஐ வில் see you in my next video. கன்சிஸ்டண்டாக இருங்க, வாழ்க்கையில் ஜெயிங்க. தேங்க்யூ. ஹேவ் a great day.